ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ புட்டிங். குட்டீஸ்க்கெலாம் மேங்கோ புட்டிங் ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. மேங்கோ புட்டிங்க்கு மேலே சாக்லேட் சிப்ஸ்லாம் சேர்த்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக வாங்கி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க தோல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளார இருக்க சதப்பத்துகள் மட்டும் எடுத்துக்கோங்க. மாம்பழத்தோட சைடில் அதோட கொட்டைகளில் எல்லாத்துலேயுமே இருக்கிற சதைப்பத்துகளை நல்லா வலிச்சு எடுத்துடுங்க. நான் இதே மாதிரி 4 மாம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நல்லா இதே மாதிரி வலிச்சு எடுத்துடுங்க. ஸ்பூனால் மாங்காய் பத்தைகளை சுரண்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இதே மாதிரி 4 மாம்பழத்தோட சதைப்பத்துகளையும் நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. 4 மாம்பழங்களையும் நல்லா உள்ளார இருக்க சதைப்பத்துகள் எல்லாத்தையுமே நான் சுரண்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேங்க. ஸ்வீட்டுக்கு அளவுலாம் கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா மேற்கொண்டு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் ஆஃப் உப்பு. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சின பால் 1/4 லிட்டர் பால் சேர்த்து இதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக ஜூஸியாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச எல்லா மேங்கோ விழுதையும் சேர்த்துடலாம். மேற்கொண்டு ஒரு 1/4 லிட்டர் பால் காய்ச்சின பால் இதில் சேர்த்துருக்கேன். இதை எடுத்து அப்படியே இன்சைடு வச்சுடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 லிட்டர் அதை நல்லா போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இதையும் இன்சைடு வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வில் நம்ம இந்த மேங்கோ கிரேவி இருக்கு இல்லையா, பாலோடு சேர்த்துருக்கோம். நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கிட்டே இருங்க. 4 மாம்பழத்துக்கு நான் மொத்தமாக 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேங்க. நான் சின்ன ஜார் எடுத்ததுனால 1/4 லிட்டர் பால் அரைக்கிறப்ப சேர்த்துருக்கேங்க. 1/4 லிட்டர் பால் இருந்துட்டு அடுப்பில் வைக்கிறப்ப சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இருந்துட்டு பெரிய ஜாராக இருந்தால் 1/2 லிட்டர் பாலையும் அந்த கிரேவியோடையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் அப்படியே ஊற்றிக்கிட்டே கலந்துட்டு வாங்க. ஒரு கையால் கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றுங்க, இன்னொரு கையால் அப்படியே கலந்து விடுங்க, இல்லாட்டி கட்டிடும். ஃபுல் சிம்மில் 5 நிமிஷம் அப்படியே கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடுங்க. ரொம்ப சீக்கிரமே மேங்கோ புட்டிங் ஆகிடும். கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்தாச்சு. மேங்கோ புட்டிங்க்கு கரெக்டான பதம் பார்த்துக்கோங்க. இதுதான் நல்லா கெட்டி கொடுத்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸை அப்படியே புழிஞ்சு விட்டுடுங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சதும் ஒரே ஒரு வாட்டி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த ஜூஸு கலந்து விட்டுடுங்க.
இப்போ இதை எடுத்து இன்சைடு வச்சுடுங்க. மேங்கோ பூட்டிக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துப்போம். இதில் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் பவுலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. பவுல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு வச்சுருக்க இந்த மேங்கோ கிரேவியை இந்த பவுலில் ஊற்றிடுங்க. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த பவுலை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர்லாம் நல்லா உள்ளார போகும். இதே மாதிரி ஷேக் பண்ணி அப்படி வச்சுடுங்க. ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு இது சூடு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் 2 hours ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணுங்க. 2 hours ஆயிடுச்சிங்க. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சது ஜெல்லி மாதிரி நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா ஷேக் ஆகும் பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜு. மேங்கோ புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம அப்படியே கவுத்துடலாம். அப்படியே மேலாப்பில் எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்குது. ரொம்ப டேஸ்டான மேங்கோ புட்டிங் ரெடி. மேங்கோ புட்டிங்கை ஷேக் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. நான் சொன்ன அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக வருங்க. அப்படி ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷும் கூட. இதுக்கு மேலே நான் சாக்கோ சிப்ஸை ஜஸ்ட் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறேன். சாக்கோ சிப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இதை கட் பண்ணுவோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான மேங்கோ புட்டிங் ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.